மாமா என்ன ஸ்பெஷலாக முன்னாடி வந்துட்டு போல சிம்பாலு சூப்பராக இருக்குதா? எங்கள் பெரியம்மா செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும். 1 லிட்டர் வாட்டர் கேன் வாட்டுகளை குத்தனுப்பிட்டாங்க. ஏன்னு கேட்டால் வாட்டுகளை குத்தனுப்பிடுவேன். ஏன் அவங்க கிட்ட விட்டு என்கிட்ட கொடுத்து எடுப்போம், திரும்பி ஏன் தவிர கொடுக்கவே மாட்டேன். அதனால வந்து பயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரியம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. நேற்று வந்து பெரியம்மா வந்து மாடு வந்து கண்ணு போட்டுருக்கு, சீம்பால் வாங்கன்னு சொல்லிட்டு நேற்றே வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லிட்டாங்க. அதனால் போய் சீம்பால் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் மாமாவும் வந்து போகிறோமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க என்ன நடக்க சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். மாமா வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெரியம்மா வீட்டுக்கு வந்து வராரு. மாமா உங்களுக்கு எப்படி இருக்குது? போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன், போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அங்கே என்ன நடக்க சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பெரியம்மா வீட்டுக்கு வந்தோடனே வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா வந்து எங்களுக்கு சாம்பார் அப்புறம் வந்து அப்பளம் எல்லாம் வந்து பொரிச்சு வச்சுருந்தாங்க. வந்தோடனே வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாமா வந்து சாப்பிட்டுருக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். மாமா எப்படி இருக்குது? சாப்பிட்டு சொல்லணும். சரி சரி அழகா இருக்குது. பொம்பளை குட்டியா பிறந்தா ஒன்றும் நல்லா இருந்திருக்கலாம். அழகா என்ன பேர் வச்சுக்கிறீங்க? என் பேரப்பா பின்ன வீட்டுல ஒரு ஆம்பளை புள்ள பேர் ஆகிட்டுல. முரளியா அண்ணன் பேர் வச்சிடலாமா? வச்சிடலாம். காலையே குடிச்சதுனால அப்படியே நிக்கிறாரு போல, குடிச்சுக்கிறாரு போல, அதான் குடிக்கவே மாட்டேன்றாரு. இன்னும் அதுங்காட்டி வேலையே வந்தது. நேத்தான் போட்டுது, அதுங்காட்டி வேலையே வருது. அதான் மாறிட்டு ஒரே நாள்ல மாறி போச்சு. சானியாதான் ஆடி வசம் வச்சு கூண்டு வந்துட்டோமே. சொன்ன மாதிரி பால் மஞ்சள் கலர்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் கரைக்கு பார்த்து வெள்ளையா தெரிஞ்சுது, கறந்துட்டு பிறகு மஞ்சள் கலர் ஆயிடுது. அம்மா என்ன ஸ்பெஷலா முன்னாடி வந்துட்டு போல சிம்பாலு சூப்பரா இருக்குதா? எங்க பெரியம்மா செஞ்சாலும் சூப்பரா தான் இருக்கும். ஏலக்காய் அதெல்லாம் போட்டு சூப்பரா வாசனையா செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்தும் போறதுல கடம்பு அதுல வந்து அதிகமா தண்ணி விடும், ரவுண்டு தான் இருக்கும் சீம்பால். நேத்து போட்டுது. சரி நீ சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றேன். சூப்பராகுதா? நல்லா தான் இருக்குது. பெரியம்மா இது கட்டங்கட்டமாலாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாள் முன்னெல்லாம் வந்து கட்டங்கட்டமாக அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு சங்கீதாக்கா செஞ்சு கொடுக்கும், பெரியம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து லைட்டாக சர்க்கரை போட்டு ஏலக்காய்லாம் போட்டு சூப்பராக செஞ்சு தருவாங்க கட்டங்கட்டமாக. இது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது, அது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் ரெண்டுமே. பெரியம்மா பாய். பெரியப்பா பாய், போயிட்டு வர. சரி மாமா பாய். சரி சரி. என்ன கையில் பேக்கேஜ் சீம்பால் அப்புறம் தித்திப்பு நெல்லிக்காய் அதானே? இதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்துதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். வீட்டிலேருந்து ஒரு பூசணிக்காய் பேசினு வந்தோம், எடுத்து வந்து வச்சுட்டு இங்கேருந்து பேக்கேஜ் பண்ணி கிளம்பிட்டோம். போயிட்டு பார்க்கலாம். ஜெயஸ்ரீயும் வந்து தம்பி வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க. முத வந்து தம்பி தான் இப்போதான் அக்கா வீட்டுக்கு பஸ் போயிட்டு போயிடறாங்க. எப்படி இருக்குதுன்ட்டு அவங்கள நான் கேட்கல. எப்படி எங்கள் அக்கா வீட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கேட்கல. சரி கேட்கலான்னு விட்டேன்.
எனக்கு எப்பயுமே மாடு கண்ணு போட்டோன்னா அவங்க வந்து சீம்பால் போட்டு கொடுப்பாங்க. என்னென்ன பக்கத்தில் இருந்தா சங்கீதா என்ன மட்டும் மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா சங்கீதாவும் சீம்பால்லாம் கண்டிப்பாக வந்துடும். அதுமாதிரி அங்கே சங்கீதாவுக்கு சொல்கிற மாதிரி எனக்கும் சொல்கிறோம், பாப்பாவுக்கு மாடு கண்ணு போட்டுக்குதுமா வந்து வாங்கிமாமான்னு சொல்லிட்டு. அதேமாதிரி யார் போகிறதுக்கு அங்கே நேரம் கரெக்டாக இருக்குதோ அவங்க கிளம்பி போய் வாங்கி வந்துடுவாங்க. ஒரு நாளைக்கு நானும் போய்க்கிறேன், ஒரு பாப்பாவும் போய்க்கிறாங்க. 2 பேரும் சரண்யா ஜெயஸ்ரீ போய்க்கிறா, குணசுந்தரி இல்ல ரம்யா சரண்யா போய் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. எந்த நேரம் கண்ணு போடுதோ எந்த நாள்ல கண்ணு போடுதோ மாமா சீம்பால் வாங்கி சொல்றாங்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி வாங்கி வந்துடுவாங்க. அதே மாதிரி இப்பதான் கண்ணு போடுது மாடு சீம்பால் வந்து வாங்கி சொல்லி போன் பண்ணாங்க பாரு. ஜெயஸ்ரீயும் தம்பியும் போயிருந்தாங்க. சீம்பால் கொடுத்து அனுப்பிது. பார்க்கலாம் எவ்வளவு கொடுத்து அனுப்பிடுவாங்க பாருங்க. 1 லிட்டர் வாட்டர் 1 லிட்டர் வாட்டர்களை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஏன்னு கேட்டா வாட்டர்களை கொடுத்து அனுப்பிடுவேன். ஏன்னா அவங்க கிட்ட விட்டாரு என்கிட்ட கொடுத்து அனுப்புவேன். திரும்பி ஏன் தவிர கொடுக்கவே மாட்டேன். அதனால வந்து பயம் கப்பு இல்லம்மா எனக்கு ஆடுறதுக்கு, அதனால வாட்டுகளை தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க. அதனால வாட்டுக்கெல்லாம் தானே இன்னொரு வாட்டுக்கணும். பரவாயில்லையே இவ்வளோ தூரம் கொடுத்துக்குறாங்க. 1 லிட்டர் வாட்டர் கண்ணு ஒன்றும். ஆமா 2 லிட்டர் இதில் தான் கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் அவ்வளோதான். 2 லிட்டர் பால் கண்ணு கொடுத்துக்கிறாங்க. அது மொத்தம் சீம்பால் அங்கேயே காய்ச்சி அவங்க கொடுத்துறாங்க போல சாப்பிட்டு. ஆமாம் என்கிட்ட கொடுத்தாங்க. நாங்கள் வந்து வயிறு ஃபுல்லாகுது வேணான்ட்டோம். நீங்கள் சாப்பிட்லாம் எடுத்துமா எப்போ சாப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு கொடுத்தாங்க. சாப்பிடும் எடுத்துமா சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. அங்கேயே நல்லா சொண்டா காய வச்சு சக்கரெல்லாம் போட்டு கரெக்டாக கொடுத்தாங்கிறாங்க. சீம்பால் பிடிக்குமா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி அக்கா தங்கச்சி விட்டுறது சீம்பால் யார் யார் விட்டு கொடுத்து அனுப்பி தங்கச்சிங்களாம் சுட வச்சு சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்புறம் வேற ரொம்ப பிடிச்சது ஒன்று கொடுத்து அனுப்பிடுறாங்க. இது வந்து நெல்லிக்காய் இன்னி ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்து அனுப்புனாங்க. இப்பயும் கொடுத்து அனுப்பிடுறாங்க. இது வந்து நல்லா சீருவா வேவிச்சு சக்கரை போட்டு நல்லா புளிக்க வச்சிருப்பாங்களாம். அதுமாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் புளிக்க வச்சு என்கிட்ட கொடுத்தாங்க. அதுமாதிரி 2ஆச்சு எங்களுக்கு. இது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அம்மா எப்போ போனா அக்கா செஞ்சு வச்சிங்களா கேட்பாங்க. அதனால நெல்லிக்காய் இது ஸ்வீட் நெல்லிக்காய் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் எப்பவும் சொன்னாங்க. அதனால எனக்கு மறக்காம கூட்டு சொன்னா நீங்க கொடுத்துறாங்க போது. இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்டா இருக்கும். வாயில 2 போட்டு நம்ம மாட்டு எந்த வேலையெல்லாம் செய்யலாம். சாப்பிட்றது டேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சீம்பாலை காய்ச்சி குடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சீம்பாலை காய்ச்சி நம்ம குடிக்கணும். எப்படி இது பார்க்கலாம். என்ன உங்ககிட்ட சீம்பால் பிடிங்க சாப்பிட்டுங்கிறதா டேஸ்ட் பார்த்துனுங்கிறேன். ரொம்ப நாள் ஆகுது சீம்பால் சாப்பிட்டு. பாருங்க இன்னும் 2 லிட்டர் சுட சுட செஞ்சு வைங்க வந்துடும். ஏன்னா இன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து பொன்னாள். அதனால அவங்க வந்து கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு பார்க்கலாம்ன்றாங்க. சக்கரை இன்னும் கொஞ்சம் சேர்த்தா பெரியம்மா வந்து லைட்டாக கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் சரி சாப்பிட போயிட்டோம். சரி பாய். என்ன ஒரு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டீங்க? சர்ப்ரைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்துக்கு போகணும் சார். நீங்கள் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரோம். டாடா பாய்.